ஜீவ சுவாச ஆசீர்வாத சபை வழங்கும் இன்று ஒரு நற்செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று ஒரு நற்செய்தி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த காலை வேளையிலும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதி செய்கிறதான ஒரு தேவனை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட வேதாமத்திலிருந்து சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், அவர்கள் யாராக இருந்தாலும் என் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கலாம், தேவனை அறியாதவர்களாய் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடுவார்களானால் அவர்கள் ஒடுக்கப்படுகிற எந்த நிலையிலும் இருந்தும் அவர்களை விடுவிக்கிறதுக்கு தேவன் நீதி செய்கிற ஒரு தேவன். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு ஒடுக்கத்துக்குள்ளாய் கடந்து போகிற ஜனங்கள் இன்றைக்கு அநேக தேசங்களினாலே ஒடுக்கப்படுகிறது. ஒரு மொழி மற்றொரு மொழியினாலே ஒடுக்கப்படுகிறது. ஒரு கலாச்சாரம் மற்றொரு கலாச்சாரத்தினாலே ஒடுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒடுக்கம் என்பது பல்வேறு வகைகளிலே இன்றைக்கு காணப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படிப்பட்ட ஒடுக்கத்திலே இருந்தாலும் என் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ஒடுக்கப்பட்டோரின் தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு வாழ்ந்த காலங்களிலே அவரோடு கூட இருந்ததான ஜனங்கள் பேசுகிற போது மத்தேயு 9 அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயக்காரனும் பாவிகளோடும் கூட போஜனம் பண்ணுகிற இயேசு என்று சொல்லப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் தள்ளப்பட்டவர்களோடும் தடுமாறுகிறவர்களோடும் இருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கைவிடப்பட்டு மனம் நொந்த நிலையில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர்களுடைய நிலைமையிலிருந்து அவர்களை விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். வேதத்திலே வாசிக்கிற போது பிரசங்கியின் புத்தகம் 4 அதிகாரம் 1 வசனத்திலே பிரசங்கி சொல்லுகிற வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்களின் பட்சத்திலே பலன் இருந்தும் அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. நல்லா கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டோரின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு குடும்பங்களிலே, அலுவலகங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே அநேகராலே ஒடுக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற போது அவர்களை தேற்றுகிறதுக்கு ஆள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட்ட பல நேரங்களிலே ஒடுக்கம் ஏன் உண்டாகிறது? சத்ரு கொண்டு வருகிற ஒடுக்கம் என்று பார்க்கிறோம். போராட்டங்களினாலே, பிரச்சனைகளினாலே ஒடுக்கப்பட்டு கிடக்கிறதானே அநேக குடும்பங்களை இன்றைக்கு பார்க்க முடியும். பல நேரங்களிலே இந்த ஒடுக்கம் ஏன் வருகிறது? தேவ ஜனங்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிற போது ஒடுக்கத்துக்குள்ளாய் கடந்து போகிறதை பார்க்கிறோம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனாலே அழைத்து கொண்டு வரப்பட்டதானே இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களை ஒடுக்கத்துக்குள்ளாக நடத்தினார். நியாயாதிபதிகள் 10 அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிற போது வாசியுங்கள்.
அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கிலியாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்திலே இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் ஒடுக்கினார்கள். பாருங்க, இந்த வேத வசனங்கள் சொல்லுகிற காரியங்கள் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பெலிஸ்தர்களாலே ஒடுக்கப்பட்டார்கள். ஏன் ஒடுக்கப்பட்டார்கள்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த போது. 2 ராஜாக்கள் 13:4 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை சீரியர்கள் ஒடுக்கினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஒடுக்கம் வருகிறதனுடைய அடிப்படைகள் பாருங்க. கடந்த நாட்களிலே பார்க்கிற போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கடந்த நாளிலே செய்தித்தாளிலே ஒரு செய்தியை வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருந்த ஒரு காரியம், சர்வதேச நிதி நிறுவனத்தின் முன்னாள் தலைவராக இருந்தவர் அந்த டொமினிக் ஸ்டான்ஸ்கான் என்று சொல்லப்படுகிறதாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை 62 வயது நிரம்பிய அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு காரியம், ஒரு 32 வயதான ஒரு ஹோட்டல் பணிப்பெண்ணை கற்பழித்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது அந்த சிறை அறை எப்படிப்பட்டதாக இருந்தது? 11:13 என்று சொல்லப்பட்டிருந்தது. ஒரு சின்ன ரூம்ல அடைக்கப்பட்டு இருந்தார். அங்க இருந்ததானே ஒரு சிறிய கட்டில், ஒன்றுமில்லை, சின்ன சின்ன காரியங்கள் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஆனால் அவர் கைது செய்யப்படுகிறதுக்கு அந்த முந்தைய நாள் இரவு அவர் தங்கியிருந்ததானே அந்த ஓட்டல் அறையினுடைய ஒரு ராத்திரியினுடைய வாடகை மாத்திரம் 1,50,000 ரூபாய்கள். யோசிச்சு பாருங்க, 1,50,000 ரூபாய் வாடகை ஒரு ராத்திரிக்கு செலுத்தின ஓர் அறையிலே தங்கிக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தமாக 11:13 என்கிற அறையிலே. இந்த வேத வசனங்கள் சொல்லுகிற காரியங்கள் என்ன? இன்றைக்கு ஏன் ஒடுக்கங்கள் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான பாவங்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாததை செய்கிற போது ஒடுக்கத்துக்குள்ளாக கடந்து போகிறார்கள். அது மாத்திரமல்ல. புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 52, 53 வசனங்களிலே வாசிக்கிற போது அவன் சொல்லுகிறான், எரேமியா புலம்புகிற போது சொல்லுகிறான், காரணம் இல்லாமலே ஒடுக்கப்படுகிறேன், முகாந்தரம் இல்லாமல் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஒருவேளை இந்த காலை வேளையில காரணம் இல்லாமல் முகாந்தரம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் என் வேதம் சொல்லுகிறது, தேவன் அந்த நெருக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து இன்றைக்கு உங்களை விடுவிப்பான். என் வேத வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியங்கள், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, ஏன் சத்ருவினாலே நான் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு கூட தெரிய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் என் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்பட்டோரின் தேவன். அவர் ஒடுக்கப்பட்டோரின் தேவன், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஒரு தேவன். இந்த கால வேளையிலே ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே வந்திருப்பீர்களானால் என் வேதம் சொல்லுகிறது, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பிரசங்கி 5:8 சொல்லுகிற போது அங்கே பார்க்கிறோம், ஒடுக்குகிறவன் ஒருவேளை பார்வோனை போல அதிகாரம் உள்ளவனாயிருக்கலாம், அல்லது பெலிஸ்தனை போல பலனுள்ளவனாய் இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, எல்லார் மேலும் உயர்ந்த ஒரு தேவன் உண்டு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஒடுக்கப்பட்டவர்களின் தேவன். அவர் என்ன செய்கிறாரா? ஒடுக்கப்பட்டவனுக்காய் பரிந்து பேசுகிறார். இந்த காலை வேளையில ஒருவேளை உன்னுடைய உபத்திரவம், வியாதிகளின் நிமித்தம், ஆட்களின் நிமித்தமாக அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போவீர்களானால் என் வேதம் சொல்லுகிறது, உன் உபத்திரவத்தின் கொடுமையை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன், உன்னுடைய உபத்திரவத்தினுடைய நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், உனக்கு ஒத்தாசை செய்கிறதற்கு, உனக்கு உதவி செய்கிறதற்கு ஆட்கள் இல்லை என்பதை அறிந்திருக்கிற தேவன் இந்த கால வேளையில உனக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. என் வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. ஏசாயா 53:7 வாசிக்கிற போது அவர் நமக்காக நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார்.
உனக்காக அவர் ஒடுக்கப்பட்டிருக்கிறார், உனக்காக நெருக்கப்பட்டு இருக்கிறார், உனக்காக ஒன்றுமில்லாமல் அவர் உடைக்கப்பட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இந்த காலை வேளையிலே நீ அதை விசுவாசிக்க முடியுமானால் என் வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்காய் பரிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, உனக்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார். யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார், அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி, உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் ஒடுக்கத்தை மாற்றி உன்னை விசாலத்திலே வைப்பார். ஒருவேளை வாடகை வீடுகளிலே ஒடுக்கமான சூழ்நிலைகளிலே அங்கும் இங்கும் எதை செய்தாலும் குற்றம் காண்பிக்கிறவர்கள், குற்றம் பிடிக்கிறவர்கள் நடுவிலே ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் உன் ஒடுக்கத்தை மாற்றுகிறது மாத்திரமல்ல, உன்னை விசாலத்திலே இன்றைக்கு வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க முடியுமானால் சங்கீதம் 6-7 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாய் அழுது அழுது கரைந்து கொண்டிருப்பீர்களானால் என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். என் ஆண்டவர் உன் ஒடுக்கத்தை மாற்றுவார், உன்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார். தேவன் இன்றைக்கு அதை செய்கிற போது இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்டாய். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒடுக்கத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன், நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே, நெருக்கப்பட்ட நிலைமையிலே, ஒருவேளை தங்கள் பாவங்களின் நிமித்தம், தங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டு இருப்பார்களானால், ஆண்டவரே, ஒருவேளை முகாந்தரம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டு இருப்பார்களானால், ஆண்டவரே, பொறாமையின் நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டு இருப்பார்களானால், ஆண்டவரே, சத்துரு ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருப்பானால், காலை வேளையில் ஆண்டவரே, ஓ இஸ்ரவேலின் ஒடுக்கத்தை பார்த்தவே, இஸ்ரவேலின் உபத்திரவத்தை பார்த்தவே, ஓ அந்த கொடிய உபத்திரவத்தில் இருந்து ஆண்டவரே ஒத்தாசை இல்லாத இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை அனுப்பின தேவ, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஓ அப்படிப்பட்ட ஒத்தாசை அனுப்புவீராக. ஓ நெருக்கமான இடங்களிலே ஆண்டவரே பிள்ளைகள் போராடுகிறதை காண்கிற தேவ, இன்றைக்கு ஒரு விசாலத்திலே கொண்டு போய் வைப்பீராக. ஆண்டவரே, ஒரு விடுதலையை பேசுகிறோம் ஐயா, இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொன்ன தேவ, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் ஆண்டவரே இவர்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாய் ஒரு பெரிய சாட்சியாய் எடுத்து நிறுத்துவீராக. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்று ஒரு நற்செய்தி நிகழ்ச்சியிலே எங்களோடு கூட இருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் பெரிதாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். எங்கள் முகவரி ஜீவஸ்வாசம் ஆசீர்வாத சபை, பிரெத் ஆஃப் லைஃப் பிளெஸிங் சர்ச், எண் 7A கங்கா தெரு, அண்ணா நகர், பம்மல், சென்னை 600075, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9444169698 மற்றும் 9043639378. இஸ்ரேல் ஜவஹர் @gmail.com. கிளை சபைகள்: ஜீவஸ்வாசம் ஆசீர்வாத சபை, ராகவா நகர், 2வது தெரு, கோவிலம்பாக்கம், சென்னை. ஜீவஸ்வாச ஆசீர்வாத சபை, மணலப்பாடி, செஞ்சி. மாலை நேர வேதாகம கல்லூரி. நேரம் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை. நாள் திங்கள் மற்றும் செவ்வாய். இடம் ஜீவஸ்வாச ஆசீர்வாத சபை, அண்ணா நகர், பம்மல், சென்னை. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணி முதல் 10:30 வரை. வெள்ளிக்கிழமை சிறப்பு உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் நடைபெறும்.